கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்தை எண்ணுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். தேவன் உங்களோடு கூட நெருங்கி வரவும், அவர் நீங்கள் போகிற வழியில் உங்களை பாதுகாக்கவும் தேவன் உங்களோடு இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து அப்படின்னு சொன்னால், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதில் கடைசி பகுதி, முன்னாடி பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே நோக்கி பார்த்து, அவரை பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம் புஸ்தகத்திலே அல்லது அதுக்கு முன்பாக இருந்த எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் கடவுளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கிடைச்ச எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு பாகத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயலில் விளைகிற முதல் பயிர் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. பழ வகைகள், ஆட்டு மந்தையில் முதல் பேரானது எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய கட்டளை கூட என்னதுங்க, ஆண்டவருக்காக செலுத்துங்க, 10ல் ஒரு பங்கை நீங்கள் செலுத்துங்க ஆண்டவருக்காக. அப்போ என்ன செய்வார், ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது நிமித்தம் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை சோதித்து பாருங்க, நீங்கள் கொடுத்துட்டு என்னை சோதித்து பாருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் காணிக்கை கொடுக்கணும், எல்லாரும் கடவுள்கிட்டேருந்து காசு எதிர்பார்க்குறதுன்றதுக்குள்ள இது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் ஒன்று இது. அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மகிட்ட செய்யுங்கன்னு சொன்ன. சில காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ செய்யுங்கன்னு சொல்கிறதுல இதுவும் ஒரு காரியம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ, எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ அங்கே என்ன செய்யுங்க, கொடுங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தான் செஞ்சுக்காரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமங்களையும் காணிக்கையிலையும் கொண்டு. ஏன்னா அதில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேனே தவிர வேறு பணத்தின் நிமித்தமாக இல்லை. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னால், நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், சார்லி ஜேஸ் என்ற ஒரு மனுஷர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஏழையாக இருந்த அதிக கஷ்டம் அவருக்கு. வேலை தேடினா வேலை கிடைக்கல, ரொம்ப மனசோர்வுற்றவராக அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன செய்யறச்சுன்னா, அப்படியே யோசித்து கொண்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் அப்படி போயிட்டுருக்கிற வழியில் என்ன செஞ்சேன்னா, ஒரு ஆலயத்தில் என்னதான் பாடல் துதி சத்தம் கேட்கோன்னே, சரி அங்கே என்னதான் இருக்குன்னு எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றாரு. அங்கே போகும்போது அங்கே நல்ல பிரசங்கங்கள், எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அப்புறம் காணிக்கை நேரம்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக வந்து நிற்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா காணிக்கை போடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யார்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால், சார்லி ஜேஸ்கிட்ட காசு இல்லை. அப்போ அந்த வந்த பெண்மணிக்கிட்ட அவர் சொன்னாராம், நீங்கள் என்கிட்ட தட்டை காட்டுறீங்க, ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, ஒரு பெண்ணி கூட என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த காணிக்கை எடுத்து அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சகோதரருக்கு $1 கையில் கொடுத்தாங்க. கையில் கொடுத்துட்டு, இதில் 10ல் ஒரு பங்கு என்ன செய், நீ கடவுளுக்கு செலுத்து, மீதி நீ உனக்கு தேவையானதை வாங்கிக்க, கண்டிப்பாக நீ ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அதே மாதிரி அந்த வாலிபனும் சார்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா செஞ்சாங்களாம். அப்படி செஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், செஞ்சுட்டு ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம், காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவருக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அவருக்கு வேலை கிடச்சிச்சு. விடாமுயற்சியாக தொடர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால என்னாச்சு, பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரானார். அவர் என்ன செஞ்சாரா, அநேக பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறார், அநேக மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! அன்னைக்கு அந்த பெண்மணி சொன்ன ஒரே காரியத்தை அவர் தொடர்ந்து செஞ்சார். அவங்க கொடுக்கும் போதே சொன்னாங்களாம், இது இன்னிலிருந்து உனக்கு என்னது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அவர் ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த நாட்கள் என்ன செஞ்சிடாத, நீ ஆண்டவரை மறந்துடாத. நீ எந்த வகையான
வருமானமாக இருந்தாலும் அதில் என்ன செய்ய, 10ல் 1 பங்கு நீ கடவுளுக்குன்னு கொடு, உனக்கு ஆசீர்வாதம் பெருகும் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த சகோதரன் செய்ததுனால அவர் பெரிய ஒரு காரியங்களை செஞ்சிருக்கார். பெரிய கோடீஸ்வரராகி அநேக காரியங்களை அவர் செஞ்சார். இந்த சாட்சிகள், இந்த மாதிரி சாட்சிகளாக நம்ம எப்படி பார்த்தா அமெரிக்க நாட்களில் அவங்களை சொல்லி அவங்க புத்தகத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கே மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டிலையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்காரு. எப்போ நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நேர்மையாக நம்முடைய காணிக்கைகள் அவர் சொன்னதுபடி நம்ம கீழ்ப்படிந்து செய்வோம்னு சொன்னால் அடியிலிருந்து நமக்கு என்ன இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்காது, ஒரு பட்டினின்ற வார்த்தைக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. உங்கள் வீட்டில் என்ன இருக்க, எண்ணெயும் மாவும் என்ன செய்யும், திரளாக இருக்கும், அது ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. ஏன்னு சொன்னால் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்வார், எப்பவுமே மாறாதவர். அதனால தான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். நீங்கள் ஒருவேளை ஆண்டோருக்கு உண்மையாக இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் பயிரிடுவீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அவங்க அதுதான் இருந்தாங்க, பயிரிட்டு இருந்தாங்க இல்லையா. பயிரிடும்போது ஏதாவது பூச்சிங்க வந்து கடிச்சிச்சின்னா கூட என்ன செய்யலாம், பூச்சிங்களே கண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்கள் நிலத்தில் பலனை அழிப்பதில்லை. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா ஆண்டவர். நம்ம அவருக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் என்ன செய்வாரா, ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஈவன் அது எதுக்கு, புழுக்களாக இருக்கட்டும் பூச்சிக்களாக இருக்கட்டும், அதுக்கு கூட என்ன செய்வார், அவர் உத்தரவு கொடுப்பார். நம்முடைய காரியங்கள் நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் வாக்கு மாறாதவர். அப்படி வாக்கு மாறாதவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, எப்படி ஆண்டவரே நீங்கள் இங்கே முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தது போல நாங்களும் என்ன செய்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க. இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ சம்பாதித்தாலும் அது யார் தான் நமக்கு கொடுக்குறாங்க, கடவுள் தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு 100 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ என்ன செய்ய போகிறதில்ல, ஆண்டவர் பெரிய செல்வந்தராக போகிறதில்ல. ஏன்னா நம்ம பெற்றுக்கொள்வதே அந்த பரலோக செல்வந்தர்கிட்ட இருந்து தான், அந்த கோடீஸ்வரர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதலை அவர் நமக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் வந்து நிறைய காரியங்கள் அவர் ஆராதிப்பதிலும், அவர் நமக்கு கொடுத்த அந்த சொல்லி கொடுத்த சில காரியங்களை செய்வதிலும் என்ன செய்கிறாரு, நம்மிடத்துல அவர் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறார். அப்படி எதிர்பார்க்குற அந்த தேவனிடத்தில் நாம் உண்மையாக இருப்போம்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், அழகாக சொல்ல, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். நாம் உண்மையாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம சுற்றிலும் இருக்க எல்லா பிரச்சனைகள், ஒருவேளை பூச்சின்றது நமக்கு பிரச்சனைகளாக கூட இருக்கலாம், மனுஷர்களாக இருக்கலாம், எல்லாரையும் என்ன செய்கிறார், அவர் கண்டிப்பார். அதனால் நீங்கள் தயவாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படிவோன்னு சொன்னால் தெய்வ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். இன்றைக்கி நான் சொன்னது என்ன, உங்களுடைய கையின் பிரயாசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் செய்யுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற கிருபையுள்ள தகப்பனே, நீர் எவ்வளவா எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து போஷித்து வருகிறீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதந்தோறும் பணிகளை செய்வதற்கான பலத்தையும் உற்சாகத்தையும் அவருடைய போக்கில் வரத்திலும் எங்களுக்கு பாதுகாவலாக இருந்து உங்களுடைய தேவத்துவத்தில் எங்களுக்கு முன்பாக செய்து எங்களுடைய சென்று எங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே 15-16 நாட்கள் நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. பாதி மாதத்தை கடந்து வர போகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவாய் கிருபையாக இருந்திருக்கேன் வார்த்தை நன்றியோடு நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாக சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய கையின் பிரயாசத்தில் 10ல் 1 பங்கை உமக்கு நாங்கள் செலுத்தவும், அதனால் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, நீர் எங்களுக்கு வைத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சிக்கோ சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருங்க. அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.